வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியாஸ் ஹோம்க்குள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆம்லெட் தான். பட் அது எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு குடமிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து உழவுலாம் எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாய் இல்லைன்னா நீங்கள் தக்காளியிலே கூட செஞ்சுக்கலாம். பட் குடமிளகாயில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு தக்காளி, ஒரு துண்டு வெங்காயம், ஒரு பாதி பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் வந்து 2 வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டு வந்து இந்த முட்டையில் போடுறேன். நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம் காரம் வேணும்னா. நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால பாதி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சாதாரணமாக ஆம்லெட் போடுற மாதிரி தான். பட் நம்ம சில நேரம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவாங்க சில பேர். நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி போடுவேன். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த குடமிளகாய் தக்காளியும் போட்டு ஆயிலில் நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உப்பு தடவினாலும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஒரு 5 செகண்ட் 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுட்டு நம்ம அடித்து வச்சுருக்க மிக்ஸை வந்து அது உள்ளே ஊற்றுறேன். சைடில் கொஞ்சம் கேப் இருந்து அப்படியே வெளியே ஓடிடும். அப்படி லைட்டாக அப்படி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா, இல்லை ஒரு ஃபோக்கோ இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா அந்த கேப் வழியாக வெளியே போகாது முட்டை. அப்படியே போனாலும் ரொம்பலாம் போகாது, லைட்டாக தான் போகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுட்டேன். பின்னாடிலாம் வெந்துருச்சு. சிம்லேயே வச்சுக்கோங்க, எப்போவுமே வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. இது வேகும் போது தீயை வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. இப்போ 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இன்றைக்கி சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறேன். இது நம்ம சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நான் பிச்சு காட்டுவேன். தனித்தனியாலாம் பிக்காது. முட்டை தனியாக, தக்காளி தனியாக, குடமிளகாய் தனியாலாம் ஆகாது. சேமாக தான் இருக்கும். ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு விஷயம், குடமிளகாய் தக்காளி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணும்போது உள்ள பார்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் குடமிளகாய்க்கு வந்து உள்ள பார்ட்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். பட் தக்காளிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அது உள்ள பார்ட்ஸ் வந்து ரசத்துக்கோ இல்லை குழம்புக்கோ போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈஸி மெத்தட் என்னென்னா, நம்ம வந்து முட்டைக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளி வெங்காயம் அரைக்கிறோம்ல, அதில் நீங்கள் அந்த உள்ள பார்ட்ஸ் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. Bye.